கல்லறைகள் என்னை பொறுத்த வரைக்கும் கல்லறை, சுடுகாடு, மயானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான், ஒரே தட்டில் தான் வச்சு பார்ப்பேன். இந்த 3 இடத்துக்கும் வந்து ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது. எல்லாருமே இந்த இடத்த பார்த்து ஒரு மாதிரியான ஒரு பயத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. அமானுஷ்யம் அப்படிங்கிற விஷயம் எப்போவுமே இந்த கல்லறையோ, சுடுகாடோ, தகன பூமியிலையோ பக்கத்தில் பேய் இருக்குது, இதில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, இங்கே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையே வந்து வைக்கப்படுது. ஆனால் இப்போ ஏற்பட்ட கல்லறைகள்லேயோ சுடுகாட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு அழகியல், ஒரு அமைதி, ஒரு சாந்தம், இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த காணொலியில் நான் காட்ட முயற்சி பண்ணுறேன். நம்ம ஊரில் ஜனத்தொகை அதிகமாகிட்டே வர்றதுனால மக்களை புதைக்கிறதுக்கு கல்லறைகளில் இடங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த முறையிலும் நிறைய பேர் வந்து அடக்கம் செய்யப்படுகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காசு சம்பாரிச்சிருப்பாங்க. பல பேர் வாழ்க்கையில் காசு அப்படிங்கிற விஷயத்த சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் எந்த ஜாதி அப்படின்லாம் பார்க்காம ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே சமநிலையில் வச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து 6 அடியில் படுக்க வேண்டியது தான். என் கூட கல்லூரியில் படித்த ஒரு நண்பன் எதிர்பாராமல் நடந்த விபத்தில் இறந்து போயிட்டான். அவனுடைய கல்லறை இங்கே தான் எங்கேயோ இருக்குது. பட் பல வருஷங்கள் கழித்து வந்ததுனால இவ்வளோ நூற்றுக்கணக்கான கல்லறைகள் நடுவில் என் நண்பனோட உடல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியல. கல்லறையில் என்னடா அழகியல் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், இயற்கையில் இருக்கக்கூடிய செடிகள், மரங்கள்லாம் அகற்றிட்டு இங்கே கற்களால், மார்பிளால் கட்டப்பட்ட இந்த கல்லறைகள் திருப்பியும் இயற்கைக்குள்ளேயே எப்படி பிணைந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு வீட்லேயே நம்ம இருந்தாலும் ஒரு நாளில் வேறு வேறு அறைகளுக்கு மாற்றி மாற்றி போய் நம்மளோட அன்றாட கடமைகளை, வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இறந்த பிறகு இந்த ஒரு அறை மட்டும்தான் அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்குது. கிறிஸ்தவத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆல் சோல்ஸ் டே அப்படிங்கிற ஒரு டே வச்சு இறந்து போனவங்களுக்காக ஒரு நினைவு கூறுற மாதிரி இந்த கல்லறைகளில் அலங்கரிப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே உடல்கள் மட்டுமே இருக்குது. ஆத்மா அப்படிங்கிறது இந்த கல்லறைக்குள்ளே இல்லை அப்படின்னு நம்பப்படுது.
நம்ம பார்த்த கலரிலே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது எனக்கு ஒரு தனி அனுபவத்தை கொடுத்தது. இது பல திரைப்படங்களில் வந்திருந்தாலும், நான் எதர்ச்சியாக கண்டுபிடிச்சு இந்த கேட்டு திறந்து உள்ளே போனோன்னே, நிஜமாவே சொல்கிறேன், நான் மெய் மறந்து போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கல்லறைகளில் இருக்கக்கூடிய பெயர்கள், வருடங்களை பார்த்தா எனக்கே டைம் மிஷினில் ரொம்ப பின்னாடி போன மாதிரி இருந்துச்சு. வேறு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்து இங்கே காலனைஸ் பண்ணி தங்கி இங்கேயே இறந்து அவங்களுடைய உடல் திரும்பி அவங்க நாட்டுக்கே போகாமல் நம்மளோட நாட்டிலே இருக்குது அப்படின்னு நினச்சா எனக்கு ஒரு வினோதமான ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த கல்லறைகளில் அந்த சமாதி கட்டமைப்பு எல்லாத்தையும் தாண்டி அந்த செடிகள் எப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா ஒரு வித்தியாசமான இயற்கையின் விளையாட்டு இந்த கல்லறையில் நடந்திருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் இருந்தால் கூட இப்பேற்பட்ட அமைதியை நான் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு என்னவோ இந்த இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தால் ஒரு தெரப்பீட்டிக்காக வாழ்க்கையோட வேற ஒரு தத்துவத்தை இந்த கல்லறைகள் எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த சின்ன அனுபவத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.